அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் சிந்திக்க இருக்கும் தலைப்பு சித்த இலக்கியத்தின் சிகரமாக கருதப்படும் சுப்பிரமணியர் ஞானம் 200. இந்த நூல் உருவான விதம் மிகவும் மகத்துவமானது. பேரண்டத்தின் பரம்பொருளான சிவபெருமான் தனது மைந்தன் முருகப்பெருமானுக்கு உபதேசித்த உயரிய ஞான ரகசியங்களே இந்த தொகுப்பாகும். தந்தை மகற்காற்றிய இந்த அறிவுரை மனித குலம் பிறவி பெருங்கடலை நீந்துவதற்கான ஒரு வழிகாட்டியாக திகழ்கிறது. சிவபெருமானிடம் பெற்ற இந்த அரிய ஞானத்தை முருகப்பெருமான் பின்னாளில் அகத்திய மாமுனிவருக்கு உபதேசித்தார். 200 பாடல்களில் அடங்கியுள்ள இந்த நூலில் வெறும் ஆன்மீகம் மட்டுமல்லாமல் சித்தர்களின் மிக முக்கியமான கலைகளான வாசி யோகம், பஞ்சாக்கர ரகசியம் மற்றும் காயகற்ப முறைகள் பற்றி மிக தெளிவாக விளக்கப்பட்டுள்ளது. இந்த உலகம் மாயை என்றும் அந்த மாயையை கடந்து நமக்குள் இருக்கும் பேரொளியை எப்படி தரிசிக்க வேண்டும் என்பதையும் சுப்பிரமணியர் இதில் பாடம் புகட்டுகிறார். தன்னைத்தான் அறிவதே ஞானம் என்பதை ஆணித்தரமாகச் சொல்லும் இந்த 200 பாடல்களும் ஆன்மீக பயணத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு கலங்கரை விளக்கம். அந்த ரகசியங்களை இப்போது நாம் விரிவாக காண்போம். சுப்பிரமணியர் ஞான உபதேசம் காப்பு மற்றும் அறிமுகம். அண்ட சராசரங்களை கடந்து நிற்கும் பராசக்தியின் பாதங்களையும் ஆதிவஸ்துவான இறைவனையும் வணங்குகிறேன். உண்மை ஞானம் பெற்ற தொண்டர்களின் பாதங்களை போற்றி மகாயோகிகள் மதிக்கும்படியான இந்த 200 உபதேச பாடல்களை பாடுகிறேன். கோடாலி மரத்தை பிளப்பது போல அறியாமையை நீக்கி ஞானத்தை இதில் கணக்காக காட்டுகிறேன். ஞான திறவுகோல் அகத்தியனே, எங்கும் நிறைந்திருக்கும் அந்த பூரண வெளியை ஆகாயம் உனக்கு காட்டுகிறேன். சூரிய சந்திரர்களை இடைகளை பிங்களை இணைத்து காண்பதற்காக குருமார்களின் பாதங்களை வணங்குகிறேன். நல்வினை தீவினை ஆகிய இரண்டும் நீங்கி ஞானம் பெற உனக்கு ஒரு திறவுகோலை தருகிறேன். புத்தியுள்ள மகனே, கவனித்து கேள். ஒருவனே தேவன். அகத்தியனே, கருணையுள்ள பராபரமே, ஒன்றே தெய்வம் என்பதை உணர். அந்த நிலையை நீ அடைய வேண்டும். அண்ட சராசரங்களின் ரகசியங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். நாள்தோறும் பிராணாயாமம் பூரகம் செய்து வினைகளை நீக்கி உடல் இச்சைகளாகிய கருக்களை அழித்து காலனை யமனை வெல்லும் வழியை பெறுவாய். வாசியே முக்தி மகனே, வாசி எனும் பிராணாயாமம் ஒன்றே முக்திக்கு வழி. மற்ற இடங்கள் எதிலும் முக்தி இல்லை. ஆதிவஸ்துவை மனதில் இருத்தி வாசியை பற்றிக்கொள். நிதானமாக யோக பயிற்சியை செய்து ஞானத்தை வளர்த்துக்கொள். நீ இதில் வல்லவனாகிவிட்டால் அந்த பரம்பொருள் உனக்கு வசப்படும். வாசி என்னும் குதிரை மீது ஏறி 96 தத்துவங்களையும் கடந்து செல்ல வேண்டும். ஓங்காரத்திற்குள் ஒடுங்கி ஓம் நம சிவாய என்ற மந்திரத்தை மனதில் நிறுத்து. காலனின் எல்லையை தாண்டி நாதாந்தச் சுடரை நோக்கிச் சென்று அன்னை பராசக்தியை வாளை மனதார துதித்து அங்கேயே தங்குவாயாக. மனதை ஒருநிலைப்படுத்தி உடலின் 6 ஆதார சக்கரங்களையும் தாண்டி ஏறு 12 நிலைகளை கடந்து. சுப்பிரமணியர் கூறும் 12 மண்டலங்கள் 2 பகுதிகளாக பிரிக்கப்படுகின்றன. முதலில் உடலுக்குள் இயங்கும் கீழ் 6 ஆதாரங்கள்: மூலாதாரம், ஸ்வாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி மற்றும் ஆஞ்ஞா. இவை உடல் மற்றும் மனத்தின் செயல்பாடுகளுடன் தொடர்புடையவை. இதை தாண்டி அவர் கூறும் மேல் 6 உள் ஞான மண்டலங்கள் வருகின்றன. தலு மண்டலம், இதில் சிந்தனை அமைதியாக அடங்குகிறது. நாத மண்டலம், இதில் சங்கு அல்லது சிலம்பு போன்ற உள் ஒளி அனுபவமாகிறது. ஜோதி மண்டலம், இதில் உள் ஒளி தென்படுகிறது. பரவெளி மண்டலம், இதில் நான் என்ற அகந்தை கரைந்து விடுகிறது. நாதாந்த மண்டலம், இதில் ஒலி மற்றும் ஒளி இரண்டும் லயிக்கின்றன. இறுதியாக பராபர மண்டலம், இது ஆதிவஸ்துவோடு ஒன்றும் முழு ஞான நிலையை குறிக்கிறது. பொதுவாக அனைவரும் 6 ஆதாரங்களை மட்டுமே பேசும் நிலையில் சுப்பிரமணியர் 12 மண்டலங்களை எடுத்துரைப்பதன் மூலம் அவருடைய ஞானம் எந்த உயர்ந்த உச்சத்தில் நிற்கிறது என்பதை நாம் தெளிவாக உணர முடிகிறது. இந்த 12 மண்டலங்களில் இடைகலை மற்றும் பிங்கலை நாடிகளின், அதாவது சுழுமுனையில் ஓட்டத்தை ஒருநிலைப்படுத்து. பரமானந்த நதியை கடந்து பச்சை மயிலேறிய முருகனாகிய என்னை துதித்து பாடுவாய். ஞான அனுபவங்கள் அப்படி நீ யோகத்தில் சிறக்கும் போது இறைவனின் வீட்டில் பேரொளி தோன்றும். 5 எழுத்து மந்திரத்தின் ஒளி தெரியும்.
சங்கு முழக்கம் காதில் கேட்கும், திருவடி தாமரை தெரியும், நந்தியின் தரிசனமும் வைரமணி விளக்கின் ஒளியும் வாலை தெய்வத்தின் சிலம்பொலியும் உனக்கு கிட்டும். மன தூய்மை இந்த நிலையை அடைய மன அழுக்கை நீக்க வேண்டும். வஞ்சக புத்தியை அழிக்க வேண்டும். வீணான பேச்சுகளை கைவிட்டு நல்லவர்களை கண்டால் பணிந்து வணங்க வேண்டும். தற்பெருமை கொள்ளாமல் உயிருக்கு ஈரான இறைவனை போற்றி உறுதியுடன் நில். யோக பயிற்சி மனதை ஒருநிலைப்படுத்தி நாள்தோறும் பிராணாயாமம் செய். காயகற்ப முறைகளை அறிந்து உண்பாய். 6 ஆதாரங்களையும் ஊடுருவி மேலே ஏறு. வாசி யோகத்தை மேலே நோக்கிச் செலுத்தினால் அங்கே இருக்கும் உறுதியான அந்த பேரொளியை காண்பாய். ஆதிவஸ்துவை நாள்தோறும் போற்றி வா. இப்படி செய்தால் நீ என்னை போலவே ஞானம் பெறுவாய். சிங் என்ற மந்திரத்தை பற்றி விந்துவை வீசம் கட்டி 13 ஆண்டுகள் காயகற்ப முறையை கடைபிடித்தால் உனக்கு சரவண பொய்கையின் காட்சியும் சண்முகன் தரிசனமும் கிடைக்கும். மாற்றமடையும் தேகம் வேல் போன்ற கூர்மையான ஞானம் உனக்கு சித்தியாகும். யமனின் பாசக்கயிறு அறுபடும். உடல் வச்சிரம் போல உறுதியாகும். உன் பழைய கர்ம வினைகள் அனைத்தும் நீங்கி பொல்லாத வினைகள் உன்னை விட்டு ஓடிப்போகும். அகத்தியர் கேட்கிறார், என் குருவே சண்முகனே, எனக்கு நற்கருவை உண்மை பொருள் உபதேசித்தீர். அந்த காயகற்ப முறையையும் வாசியின் ஒழுங்கையும் உன்னை காணும் அந்த ஒளியின் இரகசியத்தையும் தேவர்களுக்கெல்லாம் நாதனான வடிவேலனே எனக்கு சொல்லி அருளுங்கள். மகனே அகத்தியா கேள். கற்பத்தின் மார்க்கத்தை சொல்கிறேன். சிகாரம் எனப்படும் நெல்லியும் மகாரம் எனப்படும் நீரும் சேர்த்து ஆதிவஸ்துவாகிய இறைவனையும் அன்னை சக்தியின் அருளையும் அதில் சேர்த்து தேவியை தியானித்து செய்வாயாக. வாலை பூசை 4 கோணம் 9 வட்டம் அறுகோணம் முக்கோணம் மற்றும் பிறைவட்டம் கொண்ட சக்கரத்தை வரைந்து அதில் அன்னையின் திருமுகத்தை இருத்தி 6 எழுத்து மந்திரத்தை சாற்றி காயகற்பத்தை உட்கொண்டு வாலை தெய்வத்தை வணங்கு. இதில் சுப்பிரமணியர் சொல்லுவது அகபூஜை. உன் உள்ளே தியானத்தில் வாலை பரமேஸ்வரியை தரிசிக்க வேண்டும். இப்படி செய்வதால் முனிவர்களின் சாபம் தீரும், தீய குணங்கள் ஓடும். 6 ஆதாரங்களை கடந்து அன்னையின் பாதங்களை அடையலாம். மெல்ல வாசியை பழகி வஞ்சகத்தை அறுத்து காயகற்பத்தை ஏற்று மேன்மை பெறுவாய். மூலாதாரத்தின் இரகசியத்தை நான் அறிந்ததால் எனக்கு குமரன் என்ற பெயர் வந்தது. 1000 இதழ் தாமரையை கண்டேன். மகாரம் என்னும் கற்பத்தை உட்கொண்டேன். பேரொளியைக் கண்டு வாலையின் சிலம்பொலி கேட்டேன். 5 புலன்களின் கதவுகளை அடைத்து நாதாந்த சுடரில் சொக்கி நின்றேன். யோக அனுபவம் புலன்களை ஒடுக்கிய போது சிலம்பொலி கேட்டது. வெளியுலக உணர்வு நீங்கியது. மயில் வாகனத்தில் ஏறிச் செல்வது போன்ற நிலையை அடைந்தேன். வாசியின் மேல் லயித்து அங்கிருக்கும் வைரமான ஒளியை கண்டேன். மூலப்பொருளை அடைந்ததால் எனக்கு முருகன் என்ற பெயர் உண்டானது. இறையோடு கலத்தல் நான் ஊராகவும் பேராகவும் சொல்லொன்னா பொருளாகவும் மாறினேன். அழியாத வஸ்துவாகி அருளை பெற்றேன். எங்கும் நிறைந்த பரம்பொருளாக நின்றேன். இதை கண்டவர்கள் என்னை பச்சைமால் மருகன் என்று அழைத்தார்கள். குருவின் உபதேசம். பராபரமான சோதி எனக்கு ஞானத்தை வழங்கியது. மூலாதாரத்தை உபதேசித்து 6 ஆதாரங்களையும் கடக்கச் சொன்னார். விந்துவை அடக்கச் சொன்னார். சூரிய சந்திர கலைகளுக்கு இடையே இருக்கச் சொன்னார். நீயே சண்முகன் என்று எனக்கு உணர்த்தினார். மேல் நிலையில் உள்ள இரகசியத்தை சொன்னார். பிரபஞ்ச பொருட்கள் யாவும் எனக்குள் அடங்கின. எல்லையில்லா பேரொளியை அறியச் சொன்னார். வாசி என்னும் வடிவேலை தந்தார். உருவமற்ற அந்த பரம்பொருளோடு 2 கலந்து நான் வாழ்ந்து வருகிறேன். அத்வைத நிலையை அடைந்தேன். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.